முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய வீடு மிக விரைவில் அவரிடமிருந்து பறிக்கப்பட இருக்கின்றது. அந்த வீடு குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கின்றது அவர்களுடைய தேவைகளுக்காக. எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். கிழக்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சீனியர் மாணவர்கள் 16 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் மிகுந்த பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. இது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதே வேளையில் கைது செய்யப்பட்ட பிரபல பாதாள உலக குழு உறுப்பினராகிய பெக்கோ சமனின் மனைவி இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். போலீசாரினுடைய வாகனத்தை போலவே தோற்றமளிக்கக்கூடிய இன்னும் ஒரு மர்ம வாகனம் ஒன்றை போலீசார் கைப்பற்றியிருக்கின்றார்கள். அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை மாலை நேர செய்திகள். செய்திகளை பார்ப்பதற்கு முதல் ஒரு சிறிய அறிவித்தல் உண்டு. அதாவது தமிழடியான் வலையமைப்பில் இன்னும் 2 யூடியூப் சேனல்கள் இருக்கின்றன. அதை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். உங்களுக்கு தெரியும், இந்த தமிழடியான் தளத்தில் இலங்கை செய்திகள் மற்றும் ஆய்வுகளை எப்போவுமே சொல்லுவோம். அதே மாதிரி இலங்கைக்கு வெளியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், உலகளாவிய ரீதியில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்றதுக்கு தமிழடியான் வேர்ல்ட் என்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. எனவே உலக செய்திகள் மற்றும் ஆய்வுகளை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணலாம். தமிழடியான் வேர்ல்ட் சேனல். அதே போல இந்த 2 சேனல்களுக்கும் முற்றிலும் வித்தியாசமான இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது. அது முழுக்க முழுக்க பயணங்கள் சம்பந்தப்பட்ட சேனல் உண்டு. டிராவல் பிளாக் உண்டு. அங்கே அரசியலோ அல்லது எந்த விதமான காரசாரமான விஷயங்களோ கிடையாது. அது முழுக்க முழுக்க பயணங்கள் சம்பந்தப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழகான இடங்களை சுற்றி பார்க்கறதுக்கான ஒரு சேனல். எனவே பயணங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் நீங்கள் அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணலாம். எனவே இந்த 2 சேனல்களினுடைய இணைப்புகளையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதே நேரம் முதலாவது கமெண்ட்லையும் போட்டு பின் பண்ணி விடுறேன். எனவே ஆர்வம் உள்ளவர்களை அங்கும் அழைக்கின்றேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய வீடு மிக விரைவில் அவரிடமிருந்து பறிக்கப்பட இருக்கின்றது. அவர் மிக விரைவில் வீட்டிலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் இருந்தே நீண்ட காலமாக இதற்கான முயற்சி எடுக்கப்பட்டது அவரை வீட்டை விட்டு வெளியேற்றத்துக்கு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி என்று சொல்லி சிறப்பு சலுகைகள் எல்லாம் இருந்தது. அது ஒரு பெரிய தடைக்கல்லாக இருந்தது. எனவே அதை காரணம் காட்டி நான் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், என்னை யாரும் வீட்டை விட்டு வெளியேற்ற முடியான்னு சொல்லி கொஞ்சம் திமிர்த்தனமாகவே சொல்லி கொண்டு வந்தவர் மஹிந்த ராஜபக்ஷ. அவரை விட அவருடைய ஆதரவாளர்கள் முடிஞ்சா வெளியேற்று பார்ப்போம் என்ற மாதிரி எல்லாம் அரசாங்கத்துக்கு சவால் விட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப அரசாங்கம் பார்த்துச்சுது, இந்த முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு வழங்கப்பட்ட இந்த சிறப்பு சலுகைகள் தான் இப்ப பிரச்சனை, அந்த சலுகைகளையே இல்லாம பண்ணிவிடுவோம் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சலுகைகள் எல்லாம் பிடுங்கியாச்சு. எனவே இப்ப முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு எந்த விதமான சலுகையும் இல்லை, எந்த ஒரு ஜனாதிபதிக்கும் எந்த ஒரு சலுகையும் இல்லை. எனவே மஹிந்த ராஜபக்ஷ விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி அந்த வீட்டை விட்டு வெளியில போக வேணும் கட்டாயம். எனவே மிக விரைவில் அவரிடமிருந்து அந்த வீடு பறிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வீட்டை கைப்பற்றி, அது பெரிய பிரம்மாண்டமான மாளிகை தானே, அது சும்மா வீண் செலவும் தானே, அதை வச்சிருக்கிறபடியால் அரசாங்கத்தின் காசான் தேவையில்லாம் செலவழியும். எனவே அதை ஒரு பிரயோசனமாக பயன்படுத்துவோம் என்று சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அதனை ஒப்படைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுது. குற்றப்புலனாய்வு பிரிவினர் சிஐடியினர் தங்களுடைய ஒரு ஆபீஸாக அதனை பயன்படுத்த முடியும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நிறைய குற்றங்கள் நாட்டில் நடக்கிறதுக்கான திட்டங்கள் அங்கதான் போடப்பட்டது, அந்த வீட்டில் தான். எனவே குற்றங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்குதோ அதே வீடு குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் புலனாய்வு செய்வதற்கு ஒப்படைக்கப்படுறது ஒரு காலத்தினுடைய கட்டாயம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். எனவே மஹிந்த ராஜபக்ஷ மிக விரைவில் அந்த வீட்டிலிருந்து வெளியேறுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். அவருக்கு வீடு கொடுக்கறதுக்கு நிறைய பிக்குமார்கள் மற்றும் அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் எல்லாம் தயாராக இருக்கணுமாம். எனவே அவர் போய் எங்க குடியேற போறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பிரபல பாதாள உலக குழு உறுப்பினராகிய பெக்கோ சமன் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டிருந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவருடைய பேர் லக்ஷானி என்றது. அவ இன்றைக்கு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டவா. இன்றைக்கு வியாழக்கிழமை கொழும்பு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில், அதாவது நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டவா. இதன் போது அவரை இம்மாதம் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். இவா கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் இப்போ அவர் பெக்கோ சமன் கைது செய்யப்பட்டதுக்கு பின்னால் நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் அவருடைய மனைவி கைது செய்யப்பட்டது பண மோசடி குற்றச்சாட்டு என்று சொல்லி அவர்களோட சேர்ந்து பண மோசடியில் ஈடுபட்டார் என்று சொல்லி. எனவே பண மோசடி பிரிவுக்குள்ளதான் இவா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இம்மாதம் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைத்திருந்து விசாரிக்கும்படி கொழும்பு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது.
கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட மற்றொரு வழக்கு என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் துசித ஹல்லோலுவ என்று சொல்லப்படுற ஒருவர் மீதான வழக்கு. அவர் யாருன்றது உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். முன்னாள் தேசிய லொத்தர் சபையினுடைய பணிப்பாளர், தேசிய லொத்தர் சபையினுடைய முன்னாள் பணிப்பாளர். அவர் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு முற்படுத்தப்பட்டிருந்தவர். அவர் தனக்கு பிண வேணும் என்று சொல்லி ஒரு மனு ஒன்று போட்டிருந்தவர். அது சம்பந்தமாக தான் விசாரணை நடந்தது. ஆனால் அந்த பிணை மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்படுவார். இம்மாதம் 18ஆம் தேதி வரை அவரையும் இம்மாதம் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க சொல்லி கொழும்பு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது சரி, தேசிய லொத்தர் சபையினுடைய முன்னாள் பணிப்பாளர் எதற்காக கைது செய்யப்பட்டார், எதற்காக தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் பயணம் செய்த வாகனத்தின் மேல துப்பாக்கிச் சூடு நடந்தது. எப்ப என்று சொன்னா, இந்த வருஷம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி 7ஆம் மாதம் 27ஆம் தேதி அவர் பயணம் செய்த வாகனத்தின் மீது ஒரு பின்னேற டைம் பார்த்து துப்பாக்கிச் சூடு நடந்தது. அப்ப அவற்ற வாகனத்தில் துப்பாக்கிச் சூடு நடந்தா ஆறு சுட்டவையோ அவையே தானே கைது செய்யணும். அவர் எதுக்கு கைது செய்யணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அங்கதான் இருக்கு அந்த ட்விஸ்ட் என்று சொல்லுவோம். படங்கள்ல வர ட்விஸ்ட் மாதிரி இதுல ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா, முதல்ல 9 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலை வச்சு அவர்களை விசாரிச்சா அந்த 9 பேருமே சொல்லியிருக்கணும், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எங்களை சுடச் சொன்னதே அவர் தான் என்று சொல்லி, தன்னுடைய வாகனத்துக்கு மேல துப்பாக்கிச் சூடு நடத்த சொல்லி சொன்னதே அவர் தான் என்று சொல்லி. அப்ப போலீஸுக்கு ஒரே ஆச்சரியமா போயிட்டது. தனக்கு தானே சுட சொல்லி யாராவது ஆர்டர் கொடுப்பார்களான்னு பார்த்தா, அல்லது தன்னுடைய வாகனத்தை நோக்கி சுட சொல்லி யாராவது காசு கொடுத்து அரேஞ்ச் பண்ணி விடுவினமா ஆக்கள் என்று பார்த்தா, அவர் அப்படி செய்திருக்கிறார். ஏன் அப்படி செய்தவர் என்று பார்த்தா, தனக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, உயிர் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி வெளியில காட்ட வேண்டிய தேவை அவருக்கு இருந்திருக்கு போல நடக்குது. சில வெளிநாட்டுக்கு போக முயற்சி செய்தாரோ இன்னும் தெரியல. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி காட்டணும். இதுக்காக தானே கொஞ்சம் பேரை அரேஞ்ச் பண்ணி அவைக்கெல்லாம் காசு கொடுத்து தன்னுடைய வாகனத்துக்கு மேல சுட சொல்லி ஒரு ஏற்பாட்டை செய்தார் என்றதான் அவர் மேல வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னு சொன்னா, தனக்கு தானே சுட வலிக்கிட்டு இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டியதா போச்சு. கிழக்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 16 மாணவர்களை நேற்று போலீசார் கைது செய்தமை மிகுந்த பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. எதற்காக இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால், இந்த 16 பேருமே, அதில் 9 ஆண் மாணவர்களும் 7 மாணவிகளும், இந்த 16 பேரும் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால், பகுடிவதையில் ஈடுபட்டதற்காக. எப்போ என்று சொன்னால் 2023ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு என்ன செய்திக்கணும் என்று சொன்னால், புதிதாக வந்த மாணவர்களுக்கு மேலே பகுடிவதை செய்திருக்கணும். உங்களுக்கு தெரியும், இந்த பகுடிவதை என்ற பேரில் செய்கிறது எதுவுமே பகுடிக்குள்ளே வராது. அது நகைச்சுவையே கிடையாது. எல்லாமே மோசமாக தான் இருக்கும். காது கொடுத்து கேட்க முடியாமல் இருக்கும் சில விஷயங்கள். அதே மாதிரி இந்த உடல் ரீதியாக ஏற்படுத்தப்படுற துன்பங்கள் எல்லாமே ஒரு கொடூரமாக இருக்கும். எனவே அதில் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவன் ஏறாவூர் போலீஸ்ல முறைப்பாடு செய்கிறார். முறைப்பாடு செய்ததை அடுத்து தான் இந்த 16 பேரும் நேற்று காலம் 10 மணிக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் ஏறாவூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதுக்கு பிறகு இவர்கள் மேல தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தி பின்னேறம் ஒரு 4:30 மணி போல இவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார்கள். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, நீதிமன்றம் இவர்களை பிணையில விடுவிச்சிருக்குது. ஒவ்வொருத்தரும் 1 லட்சம் ரூபாய் சரீர பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப திருப்பி இந்த மாதம் 28ஆம் தேதி அடுத்த வழக்கு தவணை. எனவே அந்த வழக்குக்கு தவறாம வரணும் என்று சொல்லி எச்சரிக்கை செய்யப்பட்டு இந்த 16 மாணவர்களும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய காணொளிகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரவங்களுக்கு தெரியும், எப்பவுமே இந்த பல்கலைக்கழகங்கள்ல பகுடிவதை என்ற பேர்ல அந்த ஒரு லேபிளை ஒட்டி போட்டு அங்க நடக்கிற இந்த கொடுமைகளை நான் தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டே வரேன். அது கொஞ்சம் கூட ஆதரிக்கவே முடியாது, நியாயப்படுத்தவும் முடியாது. ஏனென்று சொன்னா, அது இலங்கையினுடைய வரலாற்றில், இலங்கை பல்கலைக்கழகங்களுடைய வரலாற்று ஒரு கரம்புள்ளி மாதிரி இந்த மாதிரி மாணவர்கள் பகுடிவதை செய்யறது. அதாவது ஒரு மாணவன் இன்னொரு மாணவனுக்கு ட்ரௌசரை உருவுறது எந்த வகையில நியாயம்? என்ன இது? எந்த வகையில நியாயம்? அப்ப அது பிள்ளைதானே. அதே நேரம் இன்டர்நெட்ல இணையதளங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா, விக்கிபீடியால இருந்து அதே மாதிரி இப்ப செயற்கை நுண்ணறிவே வந்துட்டுது. எல்லா இடமும் இலங்கை பல்கலைக்கழகங்களை பற்றி தேடினீங்கன்னு சொன்னா, எல்லாம் நல்ல விதமா சொல்லி போடு, பல்கலைக்கழகங்கள் இத்தனை இருக்குது, என்ன இருக்குன்றலாம் சொல்லி போடு. கடைசியில இந்த வசனமும் இருக்கும், இலங்கை பல்கலைக்கழகங்கள்ல பகுடிவதை நடக்கிறது, பகுடிவதை என்ற பெயர்ல இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடக்கிறது, அதுல மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லி மானத்தை வாங்கி இருக்கும். எனவே இது தேவையாது? படிக்க போனோமா, படிச்சுட்டு வரதுக்கு இது தேவையில்லை தானே. எனவே இப்ப 16 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறது. ஏனைய மாணவர்கள் மத்தியில ஒரு விதமான ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கும். அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளணும். இந்த இலங்கை பல்கலைக்கழகங்கள்ல இருந்து இந்த பகுடிவதை என்ற பெயர்ல நடக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள், கொடுமைகள் எல்லாம் முற்று முழுதாக ஒழிக்கப்படணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம்.
உயர் போலீஸ் அதிகாரிகள் பயன்படுத்துகின்ற வாகனத்தை போல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வாகனம் கண்டி பகுதியில் இப்போ கொஞ்ச காலமாக அங்கேயும் இங்கேயும் ஓடி திரிஞ்சிருக்குது. அந்த வாகனத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து டொயோட்டா நிறுவனத்தினுடைய லேண்ட் க்ரூசர் வாகனம். இந்த மாதிரியான வாகனங்கள்லாம் பொதுவாக போலீஸ் உயர் அதிகாரிகள் வந்து பயன்படுத்துகிற வாகனம். ஸோ இந்த வாகனம் ரோட்டால் வந்தாலே உள்ளுக்குள்ள ஒரு ஹை ரேங்கிங் ஆஃபீஸர் இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாருக்குமே விளங்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாகனம் வந்து கண்டியில் அங்கேயும் இங்கேயும் ஓடி திரியும் போது ரோட்டில் டிராஃபிக் போலீஸ் நிப்பினம் தானே, அவையில் வந்து சல்யூட் கூட அடிச்சிருக்கணுமாம் இந்த வாகனத்துக்கு. பிறகு கனகாலமாக நோட் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆக்களை பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரியல, அது வேற யாரோ மாதிரி கிடக்குது. அதோட எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனோடையும் இது அட்டாச் ஆகல இந்த வாகனம். அதை கண்டுபிடித்த போலீஸார் வந்து ஒரு நாள் வாகனத்தை வந்து மறைத்து செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்தது போலீஸே இல்லை. ஆனால் வெளியில பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் வாகனம் போலவே எல்லாம் கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு, அதே நேரம் அந்த முன்பக்க கண்ணாடியை தவிர மிச்ச எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய கண்ணாடிகளுக்கு வந்து அந்த டிண்டட் என்று சொல்லுவோம், அதே மாதிரி டிண்டட் எல்லாம் அடிச்சு அப்படி போயிருக்கணும். பிறகு போலீஸ் பிடிச்சி விசாரிச்சு பார்த்தா அது போலீஸ் வாகனமே இல்லை. அதுக்கு பிறகுதான் தெரிய வந்திருக்குது அது கண்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, ஒரு சிங்கள அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் ஒருவருடைய வாகனம் என்று சொல்லி இப்போ போலீசார் விசாரணைகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். எதற்காக இந்த கலர் மாற்றப்பட்டது, எதற்காக போலீஸ் வாகனம் போலவே இது உருவாக்கப்பட்டது, இதுக்கு பின்னால் ஏதாவது குற்றச்செயல்கள் இருக்கா, அல்லது யாரையாவது காப்பாற்றுறதுக்கு இப்போ ஒரு மோசமான குற்றவாளியை தூக்கி பின்னுக்கு இருத்தி போட்டு கொண்டு போனால் யாருமே சந்தேகப்பட மாட்டேன்னு தானே. ஏனென்று சொன்னால் அது போலீஸ் ஜீப் போதண்டி போட்டு எல்லாரும் பேசாமல் இருப்பினோம். எனவே அப்படியான ஒரு செயலுக்கு இது பயன்படுத்தப்பட்டதா என்று சொல்லி பல்வேறு விதமான கோணங்களில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.